Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல நம்ம செஷன் 12 பார்க்க போறோம். இது வந்து செஷன் 11ல நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூஷன். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பொசிஷனல் அண்ட் கீவேர்ட் பேராமீட்டர்னா என்ன, அதை எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொசிஷனல் பேராமீட்டர்னு சொல்லும்போது அது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல should be in the same order as function call. ஃபங்க்ஷன் கால்ல என்ன ஆர்டர்ல பேராமீட்டர் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர்ல ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல நம்ம ரிசீவ் பண்ணணும். பட் கீவேர்ட் பேராமீட்டர்னு சொல்லும்போது அது கீவேர்டை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறதுன்றதுனால அது எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் we are going to discuss about default argument. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால்க்கு சப்போஸ் 4 ஆர்குமெண்ட் இருக்கு. அதுல வந்து நீங்க 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க, ஒன்னுக்கு நீங்க வேல்யூ கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அதுக்கு டிஃபால்ட்டா ஃபங்க்ஷனே ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி அது ஒர்க் அவுட் பண்றது தான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ஒரு நம்பரை பிரைமா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம ஒரு n வேல்யூ பாஸ் பண்ணி அதை செக் பண்ணோம். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றதுன்றத நம்ம பார்த்தோம். பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது டிஃபால்ட் பேராமீட்டரா ஒரு பேராமீட்டரையும் நான் செட் பண்ண போறேன். அது எப்படின்றத பார்ப்போம். அதாவது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐட்டம் வாங்க போறேன். அந்த ஐட்டமோட பிரைஸ் வந்து 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஐட்டம்க்கு வாங்கும்போது நான் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த ஐட்டமோட பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்றத அந்த ஃபங்க்ஷன் எனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ என்னோட ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் ஐட்டமோட ப்ரைஸையும் அதோட டிஸ்கவுண்ட் வேல்யூவையும் நான் கொடுக்கணும். எனக்கு ரிட்டர்ன் பண்ண போறது வந்து ஐட்டம் ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு தான் நான் வந்து ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஸோ லெட் த ஃபங்க்ஷன் நேம் பி f1 அப்படின்னு எழுதுறதா வச்சுக்கோங்க. என்னோட ரிசல்ட் வந்து இப்படி எனக்கு கிடைக்கணும். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல டிஸ்கவுண்ட் வேல்யூ நான் கொடுக்கலாம். அப்படி நான் கொடுக்கலனா பை டிஃபால்ட் இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்து 5% எடுத்துக்கிறணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். என்ன டிஸ்கவுண்ட் பிரைஸ் வேணாலும் நான் கொடுக்கலாம். அதாவது சீசனல்ல நம்ம செட் பண்ணுவோம் டிஸ்கவுண்ட் பிரைஸ். அப்படி நான் எதுவுமே கொடுக்கலனா டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து என்னோட ரிக்குவயர்மெண்ட். இது என்னோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இது ஃபங்க்ஷன் நேம். இதுக்கு நான் பாஸ் பண்ண போறது 2 பேராமீட்டர், ஒன்னு பிரைஸ், இன்னொன்னு வந்து டிஸ்கவுண்ட் வேல்யூ. இது வந்து என்னோட டிஃபால்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்றதுனால நான் இங்க வந்து டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 நான் செட் பண்ணிடுறேன். அதாவது பை டிஃபால்ட்டா இதோட டிஸ்கவுண்ட் எவ்வளோனா 5. ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, பிரைஸ் இன்டூ டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 போட்டேன். ஸோ பிரைஸ் ஆஃப் த ஐட்டம், டோட்டல் டிஸ்கவுண்ட், எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட், இவ்வளவுதான் அதோட எஸ்டிமேட்டட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதாவது இது வந்து உங்களோட ஐட்டம் பிரைஸ். ஐட்டம் பிரைஸோட நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் பேராமீட்டரா நீங்க டிஸ்கவுண்ட்டும் வேணா கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐட்டம் பிரைஸோட நீங்க டிஸ்கவுண்ட் வேல்யூவும் கொடுத்துருக்கீங்க, அதாவது 10. இப்போ நான் இங்க வேல்யூ கொடுத்துருந்தேன்னா இது வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். நான் இங்க வேல்யூ கொடுக்கலனா டிஸ்கவுண்ட் percentage is 5. So if you have given value then it will take that discount percentage. Okay. So இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் 1000 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு 100 rupees டிஸ்கவுண்ட் போக அதோட வேல்யூ வந்து 900. இது எப்போ, அதாவது நான் டிஸ்கவுண்ட் வேல்யூ 10ன்னு கொடுக்கும்போது. நான் எதுவுமே கொடுக்கலனா பை டிஃபால்ட் அதோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறோம். அதனால டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 50. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து 950. ஸோ 2 ஃபங்க்ஷன் கால் இருக்கு. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால், இது உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன் கால். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால்ல நீங்க வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்க்கு வேல்யூ பாஸ் பண்ணல. செகண்ட்ல வந்து நீங்க வேல்யூ பாஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா அது டிஃபால்ட்டா என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கிறோம். நம்ம பார்க்க போறது கீவேர்ட் பேராமீட்டர் அண்ட் பொசிஷனல் பேராமீட்டர் பத்தி. அதாவது பேராமீட்டரை நீங்க பொசிஷனலா பாஸ் பண்ணலாம் அல்லது கீவேர்ட் பேராமீட்டரா பாஸ் பண்ணலாம்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதுக்கு நான் 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்னு n வேல்யூ, another one is name. ஓகே, ஸோ இப்போ என்னன்றது ஒரு நம்பர், நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங், ஒரு நேமா பாஸ் பண்றேன் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லையும் நான் இப்படி கொடுத்துருப்பேன். தென் ஃபங்க்ஷன் கால்லையும் நான் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 பாராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணேன். அதாவது ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு n வேல்யூ சப்போஸ் 101 கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல நான் வந்து நேம் பாஸ் பண்ணுவேன். சிஸ்டம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 101 இதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டருக்கும் செகண்ட் வேல்யூவை செகண்ட் பாராமீட்டருக்கும் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 பாராமீட்டர் கொடுத்துருந்தனாலும் ஒவ்வொன்றா அதோட ஆர்டர் வைஸ் அது வந்து அந்தந்த பாராமீட்டருக்கு அது எடுத்துக்கிறோம். இது வந்து பொசிஷனல் பாராமீட்டர், அதாவது பேஸ்ட் ஆன் த பொசிஷன் வேர் வி ஹவ் பிளேஸ்ட் த ஆர்குமெண்ட்ஸ். அதாவது 101 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் பாராமீட்டருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது செகண்ட் பாராமீட்டருக்கு, அண்ட் சோ ஆன். இப்போ கீவேர்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து கீவேர்டோட ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அதாவது n is equal to 101 கம்மா நேம் is equal to மேரி அப்படின்னு கொடுப்பீங்க. இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது இந்த பாராமீட்டரை நீங்க இதே ஆர்டர்ல கொடுக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லயே, அதாவது நம்ம ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ண ப்ரோக்ராம்லையும் சரி, ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் இதை கால்குலேட் பண்ண ப்ரோக்ராம்லையும் சரி, நம்ம வந்து பொசிஷனல் பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்றோம். இதுக்கு ஹைட் அண்ட் விட்த்தை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹைட் இன்டு விட்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏரியாவை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு லைன் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இங்க கொடுக்கும்போது நீங்க பொசிஷனலா கொடுத்தீங்கன்னா 10,20 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது போய் அந்தந்த இடத்துல பொசிஷனலா ஐடென்டிஃபை ஆயிக்கும். அப்படி நீங்க பொசிஷனல் பாராமீட்டரா கொடுக்கல அப்படிங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10, வித் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படியும் கொடுக்கலாம். இப்போ இங்க ஆர்டர் மாத்தி வித் இஸ் ஈக்குவல் டு 20, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10 இப்படியும் நீங்க கொடுக்கலாம். ப்ரோக்ராமை நான் நோட் பேட்ல கூட எழுதியிருக்கேன். இங்க ரெக்டாங்கிள் 10,20 அப்படின்னும் போது இது வந்து பொசிஷனல் பாராமீட்டர். இங்க வந்து பொசிஷனலா கொடுத்துருக்கோம். இங்க வந்து கீவேர்ட் பாராமீட்டரா கொடுத்துருக்கோம். கீவேர்ட் பாராமீட்டரா கொடுக்கும்போது யூ கேன் ப்ரொவைட் இட் இன் எனி ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்குமே அதே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் பொசிஷனல் பாராமீட்டரா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து கீவேர்ட் பாராமீட்டர் ஆர்டர்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க கீவேர்ட் பாராமீட்டர் we are following different order. ஸோ எல்லாத்துக்குமே சேம் ரிசல்ட் we are getting. இந்த செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்றதை பார்த்துருக்கோம். அண்ட் பொசிஷனல் அண்ட் கீவேர்ட் பாராமீட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்றதை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.